Hello friends, welcome to my channel தினமொரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் கற்றாழையை பற்றியும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கற்றாழை பூக்கும் தாவர இனத்தை சேர்ந்த ஒரு பேரினமாகும். தமிழில் இந்த தாவரம் கற்றாழை, கத்தாழை, குமரி, கன்னி என அழைக்கப்படுகிறது. இது ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் தோட்டங்களிலும் வளரும் இயல்பு உடையது. நுனியில் பெரும்பாலும் சிறு முட்களுடன் காணப்படும். மடல், வேர் ஆகியவை மருத்துவ பயனுள்ளவை. அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் சித்த மருத்துவத்தில் கருப்பை தொடர்பான பல்வேறு நோய்களுக்கும் கற்றாழை பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. கற்றாழை லில்லியேசி தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது. மேலும் கிரேக்கம், சீனா, இத்தாலி, வெனிசுலா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் இயற்கையாக வளர்கிறது. இந்த இன தாவரம் ஆப்பிரிக்காவில் அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. இது பொதுவாக தென்னாப்பிரிக்காவின் கேப் மாநிலத்திலும், ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதியின் மலைகளிலும், ஆப்பிரிக்காவின் தீவுகள், அரேபிய தீபகற்பம், மடகாஸ்கர் போன்ற அண்டை பகுதிகளிலும் காணப்படுகிறது. இந்தியாவில் ராஜஸ்தான், ஆந்திரா, குஜராத், சேலம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. பெரும்பாலான கற்றாழை இனங்களுக்கு ரோஜா இதழ்கள் போன்ற பெரிய அமைப்பும் தடிமனான சதையுள்ள இலைகளும் இருக்கும். பெரும்பாலான கற்றாழை இனங்கள் தண்டுகள் இல்லாமல் காணப்படும். இது தரையிலிருந்து நேரடியாக ரோஜா இதழ் போன்ற அமைப்பில் வளரும். மற்ற வகைகளில் கிளைகளுடன் கூடிய அல்லது கிளைகள் இல்லாத தண்டு இருக்கலாம். இதில் சதையுள்ள இலைகள் இருக்கலாம். அவை சாம்பல் நிறத்திலிருந்து அழகான பச்சை வரை நிறத்தில் வேறுபடுகிறது. சில நேரங்களில் அவை ஒரே நிறமாகவோ பல வண்ணங்களாகவோ இருக்கலாம். தென்னாப்பிரிக்காவில் வளரக்கூடிய சில வகை சோற்று கற்றாழைகள் மரங்கள் போன்று இருக்கும். இது வறட்சியான சூழ்நிலையில் கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடி உயரம் வரை உள்ள மலை பிரதேசங்களில் வளர்கிறது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில் 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடன் இருக்கும். கற்றாழையின் பூக்கள் குழாய் வடிவத்திலும் அதிகமாக மஞ்சள், இளம் சிவப்பு அல்லது சிவப்பு நிறங்களிலும் அடர்த்தியான கொத்துகளாகவும் சாதாரணமாக அல்லது கிளைகளுடன் இலையில்லாத தண்டுகளாகவும் இருக்கும். எப்பொழுதும் வாடாத பெரணி வகையைச் சார்ந்த இத்தாவரம் வெப்பமான பகுதிகளில், வயல் வரப்புகளிலும், உயரமான பகுதிகளில், வேலிகளிலும் வளரக்கூடியது. சதைப்பற்றுள்ள நீர்சத்து மிக்க இக்குறுஞ்செடி பல பருவங்கள் வாழக்கூடியதாகும். கற்றாழை வறட்சியான பகுதியில் வளர்வதற்கு ஏற்ற ஒரு மருந்து செடி ஆகும். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு அழகு சாதனங்கள், மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கு கற்றாழை பெரிதும் பயன்படுகிறது. கற்றாழை இலையில் இருந்து எடுக்கப்படும் ஜெல் எனப்படும் கூழ் சருமத்தின் ஈரத்தன்மையை பாதுகாக்க பயன்படுகிறது. இதன் தேவைக்கு இயற்கை சூழ்நிலையில்